நேரம் நல்ல நேரம் நேர்களுக்கு வணக்கம். ஓம் கம் கணபதியே நமக. திருவாக்கும் செங்கருமம் கைகூட்டும் செஞ்சோல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலார் கூப்புவர் தம் கை. ஓம் நமோ நாராயணா. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரும்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். ஓம் நமோ நாராயணா. ஓம் சரவண பவ. காக்க கடவிய நீகாவது இருந்தக்கால் ஆர்க்கு பரமாம் ஆறுமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காயினி. ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. ஓம் சக்தி. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல்லிசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பாதிப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவருக்கு எளிதா பிரட்டி நிந்த நலியே. ஓம் சக்தி. ஓம் நமச்சிவாயா. குனித்த புருவமும் கோவை செவ்வாயிற் குமின் சிறப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. ஓம் நமச்சிவாயா. இன்றைய பஞ்சாங்கம் 30/11/2024 ஆண்டு நவம்பர் மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை 15ஆம் நாள். இன்று தட்சிணாயனம். இன்று அமாவாசை காலை 11:04 முதல் நாளை பிற்பகல் 12:19 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. இன்று ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்று யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய லக்னம் விருச்சக லக்னம். இருப்பு 02 நாழிகை 48 வினாடி. இன்று சூரிய உதயம் காலை 6:15. இன்றைய கரணம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்று திதி காலை 11:03 வரை சதுர்த்திதிசி, பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 1:39 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்று நாமயோகம் மாலை 5:42 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். இன்றைய கரணம் காலை 11:03 வரை சகுனி, பின்பு இரவு 11:41 வரை சதுஷ்பாதம், பின்பு நாவாகம். இன்று அமிர்தயாதி யோகம். இன்று முழுவதும் சித்த யோகம். இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்று பிற்பகல் 1:39 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய நேத்திரம் முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. இன்று முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாகும். இன்று எதற்கெல்லாம் சிறப்பு என்பதை பார்க்கலாம். தர்ம காரியங்களை மேற்கொள்வதற்கு இன்று உகந்த நாள். இன்று இயந்திர பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். கிணறு குளத்தை சீர்படுத்துவதற்கு இன்று சிறந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள இன்று நல்ல நாள் என்று கருதப்படுகிறது. நேயர்களே, இன்று அமாவாசை. அமாவாசை என்றால் என்ன? இந்த நாளில் முன்னோர்களை வழிபட என்ன காரணம் என்பதை பார்க்கலாம். அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் அதோடு முன்னோர்களுக்கு உரிய கிரகணமான சூரிய பகவானையும் வழிபடுவதற்குரிய நாளாகும். அதனாலேயே அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்த பிறகு சூரியனுக்கு தண்ணீர் படைத்து வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த நாளில் நாம் அளிக்கும் பிண்டதானம், தர்ப்பணம், தான தர்மங்களின் பலன்கள் நம்முடைய முன்னோர்களை சென்றடையும் என்பது நம்பிக்கை. அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக இந்து சமயத்தில் குறிப்பிடுகிறது. இந்த நாளின் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு சிரார்த்தம், பிண்டதானம், தர்ப்பணம் ஆகியவை செய்வதால் நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என நம்புகிறார்கள். அதனால் அமாவாசை திதியில் முன்னோர்களை வழிபடுவது, விரதம் இருப்பது, புனித நீராடுவது, தான தர்மங்கள் செய்வது ஆகியன சிறப்பாக உள்ளது. அதிலும் சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசை பலவிதமான துன்பங்களை போக்கக்கூடியது என சொல்லப்படுகிறது. எத்தனையோ திதிகள் இருந்தாலும் அமாவாசை திதி மட்டும் ஏன் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்றது என சொல்லப்படுகிறது. அமாவாசை என்றால் என்ன? இந்த சொல் எதை குறிக்கிறது? இந்த நாளில் முன்னோர்களை எதற்காக வழிபட வேண்டும்? நாம் செய்யும் வழிபாடு, பிண்டதானம் போன்றவை முன்னோர்களை எவ்வாறு சென்று சேருகிறது? அவர்கள் எப்படி நமக்கு ஆசி வழங்குவார்கள்? அமாவாசை விரதம் வழிபாடு பற்றி புராணங்கள் என்ன சொல்கின்றன என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி சிறிய குறிப்பாக பார்க்கலாம். விஷ்ணு புராணம், மச்ச புராணம், கருட புராணத்தின்படி ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையின் 2ஆம் நாள் துவங்கி சதுர்தசி வரை அனைத்து தேவர்களும் சந்தினில் இருந்து அமிர்தத்தை அருந்தினார்கள். அதற்கு பிறகு சந்திரன் சூரிய மண்டலத்திற்குள் சென்று விடுகிறது. அந்த சமயத்தில் சூரியன் வெளிப்படுத்தும் கதிர்களுக்கு அமா என்று பெயர்.
இதனாலேயே தேய்பிறை சதுர்தசிக்கு அடுத்து வரும் திதியை அமாவாசை திதி என்கிறோம். இந்த நாளில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நாம் கொடுக்கும் பிண்டதானம், தர்ப்பணம் உள்ளிட்டவற்றில் இருந்து தங்களுக்கு தேவையான உணவை எடுத்து பசியாறுகிறார்கள். இந்த நாளில் அவர்கள் சாப்பிடும் உணவு மூலம் மாதம் முழுவதும் திருப்தி அடைகிறார்கள். அது மட்டுமல்ல, அமாவாசை திதி என்று மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வாயு ரூபமாக தங்களின் வீடுகளுக்கு வருவதாக நம்பப்படுகிறது. அந்த சமயத்தில் தங்களின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சந்ததியினர் தங்களை நினைத்து தங்களுக்காக தர்ப்பணம், பித்ரு பூஜை போன்றவற்றை செய்திருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து தங்களின் குடும்பத்தினர்களுக்கு ஆசி வழங்குவார்கள். இவ்வாறு முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய அவர்கள் முக்தியை அடைகிறார்கள். அதோடு அவர்களின் குடும்பமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்ததாக மாறுகிறது. இதனால்தான் அமாவாசையில் முன்னோர்களை வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதேபோல் சித்திரை அமாவாசை சிறப்பை கூறுவதற்கு புராணத்தில் கதை ஒன்று சொல்லப்படுகிறது. தர்வணவன் என்ற அந்தணன் ஆன்றோர்கள் பலரிடம் பெற்ற உபதேசத்தின் அடிப்படையில் கலியுகத்தில் ஏற்படும் தாங்க முடியாத துன்பங்களிலிருந்து விடுபட எப்பொழுதும் பகவான் விஷ்ணுவை நினைத்து கொண்டிருப்பார். இதனால் அனைத்து உறவுகள் பற்றுகளை துறந்து ஸ்ரீஹரியை நினைத்து யாகம், தியானம் ஆகியவற்றில் ஈடுபட்டு ஆன்மீக வழியில் பயணிக்கிறார். அந்த பயணத்தில் ஒரு நாள் அவர் பித்ருலோகத்தை அடைகிறார். அங்கு தன்னுடைய முன்னோர்கள் பெரும் துன்பத்தை அனுபவிப்பதை காண்கிறார். இதற்கு என்ன காரணம் என கேட்டபோது தர்ணவர்ணன் பிண்டதானம் செய்ததுதான் இதற்கு காரணம் என சொல்கிறார். திருமணம் செய்து இல்லறத்தில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை பெற்று அதன் பிறகு பிண்டதானம் அளித்தால் மட்டுமே தாங்கள் திருப்தி அடைந்து இந்த துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் என்கிறார்கள். பித்ருக்களின் வார்த்தைகளை ஏற்று இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு பிண்டதானம் அளித்து தன்னுடைய முன்னோர்களை தர்ணவர்ணன் துன்பங்களில் இருந்து மீட்டது சித்திரை மாத அமாவாசையில்தான். அதனாலே இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டால் முன்னோர்களும் நாமும் துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் என்பது நம்பிக்கை. இவ்வாறாக அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபட்டு நாம் நன்மையை அடைவோம். ஓம் நவகிரகங்களை போற்றி. நவகிரக நல்லாசியுடன் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்குரிய பலனை பார்க்கலாம். இன்று ஒரு தகவல். எந்த செயல் செய்யும் போது திறமை என்ற ஒன்றை மட்டும் வளர்த்துக்கொள். இன்றைய நாளில் பிறந்த பிரபலங்கள். இந்திய அறிவியலாளர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் பிறந்த தினம். இன்று இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஐ.கே. குஜரால் நினைவு தினம். உலக ரசாயன ஆயுதங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தினம் மற்றும் கணினி பாதுகாப்பு தினம். தேவப்பட்டினம் உலகநாயகி அம்மன் கோவில் மனோதைரியம் அருளும் ஆலயமாக அமைகிறது. இன்று கோயிலில் நடைபெறும் விசேஷங்கள். திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் விஷ்ணவருக்கு நடையழகு சேவை காண்பித்தருளல். இன்று கருட சேவை தரிசனம் நன்று. இன்றைய மருத்துவ குறிப்பு. சதை போடுவது குறைக்க வாழைத்தண்டு சாறு, பூசணி சாறு, அருகம்பில் சாறு இம்மூன்றில் ஏதாவது ஒன்றை குடித்து வர உடல் பெருக்கம் குறையும், உடல் அழகும் பெறும். ஓம் செவ்வாய் பகவானே போற்றி. சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே குறைவிலா தருவாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி. அங்காரகனே அவதிகள் நீக்கு. வீரத்தின் நாயகன் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. மேஷராசி நேயர்களே, நீங்கள் எதிர்கொள்கிற பல முக்கியமான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் வாய்ப்புகளை அளிக்கும். இன்றைய ராசி பலன் பொதுவாக உங்களுக்கு நல்லதாக உள்ளது. கெட்ட மனப்பாங்கிலிருந்து விடுபட்டு புதிய திருப்பங்களை எதிர்கொள்வீர்கள். வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் பற்றி உங்களுக்கு இன்று அதிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் நாளை நீங்கள் பணத்திற்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையை எதிர்கொள்வீர்கள். இன்று தனி மனிதர் மற்றும் காதலரின் மத்தியில் பாசமான உறவுகளுக்காக சிறந்த நாள் என்று சொல்லலாம். மாலை நேரத்தில் உங்களுக்கு விருப்பமான ஒருவருக்காக ஒரு சிறிய திட்டம் உருவாக்கி அவருடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிருங்கள். உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் வகையில் சிறிது நேரம் தனிமையில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று வீட்டுக்குள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவற்றை தவிர்க்க முயற்சி செய்வது முக்கியம். குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவிடும் போது சில சமயங்களில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். ஆனால் அதை கட்டுப்படுத்தி அவர்களுடன் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும். இன்று மனதில் நிலையான அமைதி உண்டாகும். அதனால் பல திறன்கள் மற்றும் புதிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கேற்ற சாதனைகள் இருக்கின்றன. சிக்கலான பிரச்சனைகளில் நீங்கள் சுமூகமான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் தொழில் அல்லது வியாபாரம் நிதானமாக மற்றும் திட்டமிட்டு நடத்துவதால் பெரும்பாலும் வெற்றியை உருவாக்கும். இன்றைய நாள் வருமானத்தை அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கும்.
இன்று மனதிற்கு பிடித்த பெண்ணின் ஆசையை நிறைவேற்றுவது உங்களுக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் தரும். இன்று உங்கள் தாயாரின் உடல்நிலை குறித்து கவலைப்பட்டு அவருக்கான தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்தால் நல்லது. உதாரணமாக பெல்ட் வாங்கி கொடுப்பது உங்கள் குடும்ப உறவுகளை பலப்படுத்தும். இன்றைய ராசி பலன் பெரும்பாலும் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை அறிய செய்யும். மேலும் பணம் மற்றும் உறவு அமைதியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். இன்று தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம். இன்று வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று உங்கள் பணிகளை பாராட்டு கிடைக்கும். இது உங்கள் மனதில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். இன்று உங்கள் துணையிடம் நேர்மையான அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று நிதிநிலை சிறப்பாக இருக்கும். உங்கள் சொத்துக்கள் அதிகரிக்கும். முக்கிய முதலீடுகளில் இன்று பணத்தை சேமிக்கலாம். இன்று நல்ல ஆரோக்கியத்தையும் பராமரிப்பீர்கள். இன்றைய நாளை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று உங்கள் நிதிநிலையை சமநிலையில் பராமரிக்க வேண்டிய நாளாக உள்ளது. இல்லையெனில் தேவையற்ற கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படும். இன்று திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். அரசாங்கம் தொடர்பான வேலைகள் இன்று வேகமாக முடியும். பழைய நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். இன்று கொஞ்சம் மன வருத்தம் உள்ள நாளாகவும் உள்ளது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். வேகத்தோடு நடக்கக்கூடாது. விவேகத்தோடு நடந்து கொள்வது நல்லது. இன்று சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய பிரச்சனைகள் தானாகவே விலகி செல்லும். இன்று குடும்பத்தில் அமைதி நிலவும். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லையும் நீங்கும். ஆன்மீகத்தில் இன்று ஈடுபாடு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இன்று வியாபார பணிகளில் அலைச்சல் உண்டாகும். மறைமுகமான விமர்சனங்களுக்கு எதிர்ப்புகளும் தோன்றி மறையும். மற்றவர்களை எதிர்பார்க்காமல் நீங்களே பணிகளை செய்வது நல்லது. சில விஷயங்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான சோர்வு உண்டாகும். மனதில் இருக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. சக ஊழியரிடம் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். இன்று உங்களுக்கு அமைதி வேண்டிய நாளாக உள்ளது. இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மேஷ ராசிக்கான நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் இன்று அலைச்சல் உண்டாகும் நாளாக உள்ளது. பரணி நட்சத்திரம் இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உள்ளது. கிருத்திகை நட்சத்திரம் இன்று உங்களுக்கு நிதானம் வேண்டும். ஓம் சுக்கிர பகவானே போற்றி. சுக்கிரமூர்த்தி சுபசுகமீவாய் வக்கரமின்றி வரமிகு தருவாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. காதல் கிரகம் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி நேயர்களே. ரிஷபராசி நேயர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் மற்றும் சாந்தி தரும் தருணங்கள் உள்ளன. நீண்ட காலமாக அனுபவித்து வந்த மன அழுத்தம் மற்றும் டென்ஷன் இருந்து விடுபடுவீர்கள். தற்போது சரியான நேரத்தில் உள்ளீர்கள். வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு சிந்தனைகளில் புதிய பயணத்தை தொடங்குவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். நிதானமாக முதலீடு மூலம் நிறைய சம்பாதிக்க இன்று உங்களால் முடியும். மேலும் பாதுகாப்பான முதலீடுகள் உங்கள் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும். இது நிதிநிலை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக உள்ளது. இன்று நாளின் பிற்பகுதியில் பழைய நண்பர் ஒருவர் உங்களை சந்தித்து இனிமையான மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்துவார். உங்கள் காதல் வாழ்வில் இன்று மிகவும் சிறந்த நாளாக அமையும். அது உங்கள் உறவின் நிலை இன்றைய தினத்தில் அதிகமாகவே காணப்படும். இன்று உங்கள் மனம் தனிமையை விரும்புகிறது. அதனால் மக்களுடன் இருப்பதை விட தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புவீர்கள். உங்கள் ஓய்வு நேரத்தை வீடு சுத்தம் செய்ய அல்லது சொந்த பராமரிப்பு செய்ய செலவிடுவது மிகவும் உகந்தது. மேலும் மழையில் ரொமான்ஸ் அதிகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பில் இன்று மிகவும் மகிழ்ச்சியடைய முடியும். இன்று உங்களுக்கு அதிக வேலை இல்லை என்றால் ஒரு நூலகத்தில் நேரத்தை கழிப்பது உங்களுக்கு நன்மையை தரும். இன்று தனிமையில் இருந்து மனதை அமைதிப்படுத்தி உங்கள் அன்பான உறவுகளுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பது ஒரு சிறந்த வழியாக உள்ளது. இன்று அக்கம் பக்கம் இருப்பவரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். இவற்றில் நெருக்கடி ஏற்படும் என்றாலும் நீங்கள் அதை சண்டைகளை சாமர்த்தியமாக சமாளிக்க முடியும். உங்கள் உணர்வுகளையும் சமூகவியல் சிக்கல்களையும் நல்ல முறையில் கையாள்வது இந்த நாளில் உங்களுக்கு உதவும். இன்று வெளியூர் பயணங்களால் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் அல்லது செயல்கள் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். ஆனால் அவற்றை சில நுணுக்கம் மூலம் தப்பிக்க முடியும். சுற்றுலா அல்லது பயணம் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த நாள் உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கும் காலமாகும். உங்கள் வீட்டின் தேவைகள் அல்லது சிந்தனைகளை பூர்த்தி செய்யும் பொருட்களை வாங்கி உங்கள் வசதிகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள்.
மேலும் தந்தையாரின் கண்புரை நோய் அல்லது உடல்நிலை பற்றி கவலைகளை சரி செய்ய அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பது இன்றைய முக்கிய கடமையாக ஒன்றாகும். அவர்களின் உடல்நலம் பற்றிய கவலையை தீர்க்க நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துவீர்கள். இன்றைய நாள் சவால்கள் நிறைந்திருக்கக்கூடியதாக இருந்தாலும் நீங்கள் அவற்றை சமாளிக்க திறமையான முறையில் செயல்படுவீர்கள். இன்று முன்னேற்றகரமான நாளாகவும் இருக்கும். தைரியம் மற்றும் உறுதி வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும். நீங்கள் விரைவாகவும் எளிதாகவும் பணியாற்றுவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடுவீர்கள். இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று நிதிநிலையில் முன்னேற்றம் காணப்படும். இன்று உங்கள் சேமிப்பும் உயரும். இன்று உங்கள் ஆற்றலுடன் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். இன்றைய நாளை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நிலுவையில் உள்ள பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க அலைய வேண்டி இருக்கும். பயணம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருங்கள். இன்று உங்களின் விருப்பங்கள் நிறைவேறுவது சற்று கடினமாக உள்ளது. முதலீடு செய்வது தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப உறவினரிடம் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இன்று வாய்ப்பு கிடைக்கும். இன்று சந்தோஷமாக உங்களுடைய நாளை நகர்த்தியும் செல்வீர்கள். மனதிற்கு பிடித்த மனிதர்களை இன்று சந்திப்பீர்கள். அதனால் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். வேலையிலும் தொழிலிலும் எதிர்பார்த்ததை விட நல்லதும் நடக்கும். லாபம் நிறைந்த நாளாகவும் இன்று உள்ளது. வருமானத்தில் இருந்து வந்த சிக்கல் விலகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை இன்று வாங்கி மகிழ்வீர்கள். இன்று உங்கள் முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கும். பெற்றோர்களின் ஆதரவும் கிடைக்கும். எதிர்பாராத சில வேலைகள் இன்று முடிவடையும். உத்தியோகத்தில் இன்று உங்களுக்கு பாராட்டும் உண்டு. இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சகோதர வகையில் ஒத்துழைப்பும் ஏற்படும். சவாலான பணிகளையும் இன்று சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். கூட்டாளியின் ஆதரவு மூலம் முதலீடுகள் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகமும் கிடைக்கும். இன்று உங்களுக்கு நட்பு மேம்படும் நாளாக உள்ளது. இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர்நீல நிறம். ரிஷபராசிக்கான நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரம் இன்று பிரச்சனைகள் குறையும் நாளாக உள்ளது. ரோகிணி நட்சத்திரம் இன்று உங்களுக்கு தெளிவு பிறக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரம் இன்று புது அறிமுகம் கிடைக்கும் நாளாக உள்ளது. ஓம் புதன் பகவானே போற்றி. இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி. பதன் தந்தருள்வாய் பன்னொழியானே உதவியே ஆளும் உத்தமா போற்றி. அறிவின் நாயகன் புதனை அதிபதியாக கொண்ட மிதுனராசிக்காரர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. மிதுனராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கான பல நல்ல வாய்ப்புகளும் சவால்களும் உள்ளன. இன்று உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநலம் மேம்பட்ட உங்களின் மகிழ்ச்சி பிறருடன் நேரத்தை பகிர்ந்து கொள்வது முக்கியம். குடும்ப உறுப்பினருடன் அல்லது நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். குறிப்பாக மன அழுத்தத்தை விலக்கி மகிழ்ச்சியை உருவாக்குவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்று பாதுகாப்பான முதலீடுகளில் ஈடுபடுவது நல்ல முடிவாக அமையும். நிதி செலவினங்களில் சிந்தனையுடன் நடந்தால் நல்ல வருமானம் கிடைக்கும். இன்று மாலை நேரத்தில் உங்கள் குழந்தையுடன் சிறிது நேரம் கழிப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியான உறவுகளையும் உருவாக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கை துணைவருடன் உள்ள உரையாடலில் சில நேரங்களில் நீங்கள் வெளிப்படையான கருத்துக்களை பகிராமல் இருப்பதால் அது அவரை டென்ஷன் ஆக்கும். இதை சரி செய்ய நீங்கள் கூறிய கவனத்தை செலுத்த வேண்டும். இன்று உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய அல்லது எதிர்மறை எதிர்பார்ப்புகளை கொண்டவர்களுடன் இருப்பதை தவிர்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இவர்களை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் தேவைகள் உங்கள் துணையால் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் போனால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படலாம். இதனால் சிறிது நேரம் தனிமையில் இருப்பது உங்களின் மனசாந்தி மீட்டெடுக்க உதவும். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு இன்று சிறந்த நாள் என்றும் சொல்லலாம். இன்று நீங்கள் நினைத்த காரியங்களை நிதானமாகவும் திட்டமிடலும் நிறைவேற்றுவீர்கள். இன்றைய நாள் உங்கள் பார்வையில் அமைதியான முன்னேற்றத்தை தரும். வியாபாரத்தில் உங்கள் வாக்கு வன்மையாக இருக்கும். அதனால் உங்களுடைய வியாபார வருமானமும் பெருகும். உங்கள் பிசினஸ் முடிவுகள் மற்றும் ஒப்பந்தங்கள் இன்று சிறந்த முறையில் செயல்படும். இன்று கணவன் மற்றும் மனைவிக்குள் இருக்கும் பரஸ்பர புரிதலை ஊக்குவிக்கும் விதத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். இது உங்கள் உறவை பலப்படுத்தும். இன்று உங்கள் மகனுக்கு மகிழ்ச்சியுடன் பைக் வாங்கி பரிசளித்து அவரின் முகத்தில் சந்தோஷத்தை காண்பீர்கள். இந்த பரிசு அவருக்கு பெரும் மகிழ்ச்சியையும் உங்கள் உறவில் நெருக்கத்தையும் கொண்டு வரும். இன்று உறவினர்களின் பிரச்சனை பற்றி கவலைப்பட்டாலும் அவர்கள் உதவியுடன் பிரச்சனையை தீர்க்க உதவி செய்வீர்கள். உங்கள் ஆதரவு மற்றும் பரிசுகளால் அவர்கள் சந்தோஷமாகி நன்றி கூறுவார்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் குடும்பத்தில் மற்றும் வியாபாரத்தில் மகிழ்ச்சி மற்றும் வெற்றியை தரும். இன்று பதட்டமும் கவலையும் காணப்படும். உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயலாற்றுவது நல்லது.
இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம். சிறப்பாக திட்டமிட்டு மிக சரியாக பணிகளை ஆற்ற வேண்டும். இன்று உங்களின் சில கருத்துக்களை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ள இன்றைய நாள் உகந்ததல்ல. உரையாடும் போது சற்று கவனமாக இருங்கள். இன்று பங்கு வர்த்தகம் மூலம் பணம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. என்றாலும் அதிகமாக சேமிக்க இயலாது. இன்று செரிமான சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். அதிக நீரை பருகுவது நல்லது. இன்று தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்த வேண்டிய நாளாகவும் உள்ளது. ஏனெனில் இன்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக செலவு ஏற்படும். உடல்நலம் தொடர்பான விஷயத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. இன்று பிள்ளைகளிடம் இருந்து சில நல்ல செய்திகள் கேட்டு மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக பண பரிவர்த்தனைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்று நல்ல செய்தியும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஏமாற்றம் அடைந்த விஷயங்களில் நீங்கள் இன்று மனநிறைவு அடைவீர்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்த வேலை, நீண்ட நாள் எதிர்பார்த்த பணம் எல்லாம் உங்களை வந்து சேரும். சந்தோஷத்திற்கு குறைவில்லை. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். குலதெய்வ வழிபாடும் செய்யுங்கள். அது உங்களுக்கு நன்மையை தரும். இன்று மனதில் இருந்த வீண் கவலை அகலும். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை சந்திக்க நேரலாம். கணவன் மனைவிக்கிடையே இன்று அந்யோன்யம் ஏற்படும். இன்று உங்களுக்கு உத்தியோக மாற்றமும் ஏற்படும். இன்று உணவு முறையில் மாற்றங்கள் உண்டாகும். எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். உத்தியோக பணிகளில் புதுமையான சூழ்நிலை ஏற்படும். நெருக்கமானவரிடந்து வந்த வேறுபாடுகள் குறையும். சில நேரங்களில் மறதி பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். திருப்பங்கள் நிறைந்த சூழ்நிலையும் இன்று உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வும் மந்தத்தன்மையும் ஏற்படும். இன்று உங்களுக்கு புகழ் நிறைந்த நாளாக இருக்கும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். மிதுன ராசிக்கான நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம். இன்று வேறுபாடுகள் குறையும் நாளாக உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரம். இன்று உங்களுக்கு சோர்வு ஏற்படும் என்பதால் வெளியே செல்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. ஓம் சந்திர பகவானே போற்றி. எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி. திருவருள் தருவாய் சந்திரா போற்றி. சர்க்குணா போற்றி. சங்கடம் தீர்ப்பாய் சதுராய் போற்றி. மனோகாரகன் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம். ஓம் சரவணபவ. வேலும் மயிலும் துணை. கடகராசி நேயர்களே, இன்று பல இடங்களில் மகிழ்ச்சி மற்றும் சவால்களை அனுபவிக்க வேண்டும். இன்று உங்கள் மனநிலையில் சாந்தி மற்றும் அமைதி நிலவும். அதற்கு முக்கிய காரணம் உங்கள் உறவினர்களுடன் இருந்த நகைச்சுவை மற்றும் சிரிப்பு ஆகும். இது போன்ற உறவினர்களுடன் நீங்கள் இருக்க முடியும் என்றால் உங்கள் டென்ஷன் குறைந்து மனம் ரிலாக்ஸாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இந்த வகையான உறவினர்கள் கிடைப்பது ஒரு அதிர்ஷ்டமாக உள்ளது. இருப்பினும் பெரிய திட்டங்கள் அல்லது ஐடியா பெறும் ஒருவர் இன்று உங்கள் கவனத்தை ஈர்ப்பார். ஆனால் எந்த முதலீடு செய்யும் முன் அவரின் பின்னணி மற்றும் நம்பகத்தன்மையை சரிபார்க்க வேண்டும் மற்றும் பணத்தை செலுத்தும் முன் முழுமையாக விசாரிக்க வேண்டும். இன்று மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் உற்சாகமாக ஏதாவது திட்டமிடுவீர்கள். அவர்கள் உங்கள் நாளை பிரகாசமாக மாற்றுவார்கள். நண்பர்களுடன் கூடிய நேரம் உங்கள் மனநிலையை தூண்டும். இது உங்கள் மகிழ்ச்சிக்கான வழியையும் உருவாக்கும். மாலையில் நண்பர்களுடன் வெளியே செல்வதால் திடீரென ஒரு புதிய ரொமான்ஸ் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் புதிய உறவுகள், காதல் ஆர்வம் வந்து சேரும். இன்றைய நாள் சிறப்பாக இருக்க நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ள வேண்டும். இது உங்கள் வாழ்க்கையை இன்னும் சாந்தி மற்றும் மகிழ்ச்சியுடன் நிறைக்க உதவும். இன்று நண்பர்களுடன் கிசுகிசுப்பது அல்லது தொலைபேசியில் பேசுவது மகிழ்ச்சியான நேரமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து பேசுவதால் அது தலைவலியாக மாறும். கொஞ்சம் தாழ்மையுடன் அவற்றை சமாளிக்க வேண்டும். இன்று உங்கள் துணை உங்களை அதிகமாக காதல் வசப்பட வைக்க உதவுவார்கள். அவரின் பாசத்தால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். வியாபாரத்தின் முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகின்றன. இன்று நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய வித்தியாசமான வழிகளில் சிந்திப்பீர்கள். தொழில்துறை போட்டிகளை எளிதாக வென்று உங்கள் இடத்தில் முன்னிலை வகிப்பீர்கள். உங்களுக்கு கிடைக்கும் தொழில்துறை வாய்ப்புகள் மற்றும் புதிய யோசனைகள் நிச்சயமாக சிறந்த முறையில் செயல்படும். இன்று சில நேரங்களில் பிறரின் பேச்சுகளை தவறாக புரிந்து கொள்வீர்கள். இதனால் தவறான புரிதல்கள் ஏற்படும். இதை தவிர்க்க மற்றவருடன் உரையாடும் போது கவனமாக இருப்பது முக்கியம். இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் வெளிநாட்டு பயணம் செல்ல ஏதாவது ஏற்பாடு செய்யும் நாளாக உள்ளது. இது தொழில் வாய்ப்புகள் அல்லது தனிப்பட்ட பயணம் ஆகியவற்றதாக இருக்கும். இன்று உங்களின் நல்ல காரியங்கள் மற்றும் உங்களின் செயற்பாடுகள் மற்றவரின் புகழ்ச்சியை பெருமையையும் கவர்ந்திருப்பவை. இது நல்ல செயல்கள் உங்களுக்கு பெருமிதத்தை அளிக்கும். இன்றைய நாள் நீங்கள் தொழில்துறையில் வெற்றியை சாதிக்கும் நாள் என்று சொல்லலாம். ஆனால் சில பேச்சு புரிதல் தவறுகள் ஏற்படும். அதனை கவனமாக சமாளித்து முன்னேறுங்கள். இன்று இழப்புகள் நேர வண்ணம் கவனித்து செயலாற்ற வேண்டும்.
பொறுமையாக இருப்பது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்ப்பதும் நல்லது. உங்களின் சில பணிகள் முடிக்க முடியாமல் நிலுவையில் இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் துல்லியமாக முடிக்க திட்டமிட வேண்டியது அவசியம். இன்று உங்கள் துணையிடம் உணர்ச்சிவசப்பட்டு வன்மையாக நடந்து கொள்வீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க அதனை தவிர்ப்பது நல்லது. இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக பணம் அதிக அளவில் செலவாகும். தேவையற்ற செலவுகளை கண்காணிக்க வேண்டும். இன்று வயிறு உபசம் காரணமாக சில பிரச்சனை ஏற்படும். கார மற்றும் எண்ணெய் உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதிக நீரை பருகுவதும் நல்லது. இன்று மனதளவில் புதிய சிந்தனை உருவாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் இன்று ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் கல்வி சார்ந்து இன்று யோசிப்பீர்கள். சமூக பணிகளில் இன்று மதிப்புகள் மேம்படும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்களும் ஏற்படும். வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோக மாற்ற முயற்சிகள் இன்று கைகூடும். இன்று உங்களுக்கு சாந்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்று தொழில் தொடங்கும் எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். குழந்தைகள் செயல் மகிழ்ச்சியையும் அவர்கள் மீது நம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று யாரிடமும் எதிர்மறையான எண்ணத்தை கொள்ள வேண்டாம். தாய் வழியில் அன்பும் பாசமும் கிடைக்கும். இன்று குடும்ப நிகழ்வுக்காக பணம் செலவழிக்க வாய்ப்பு உள்ளது. வேலையில் எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். இன்று உற்சாகமான சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கும். இந்த நாள் வரை உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனை இருந்து விடுபடுவீர்கள். நேரத்தை வீணாக்காமல் சரியான வேலைகளை செய்வீர்கள். உற்சாகத்துடனும் இன்று காண்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற வருமானமும் இருக்கும். தொழிலில் புதிய முதலீடும் இன்று நீங்கள் செய்யலாம். இன்று குடும்பத்தினருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று இன்று உங்களிடம் காணப்படும். எதிர்பார்த்த தொகை இன்று கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் இன்று முன்னேற்றமும் உண்டு. இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசிக்கான நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் இன்று உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். பூசம் நட்சத்திரம் இன்று மதிப்புகள் மேம்படும் நாளாக உள்ளது. ஆயில்யர் நட்சத்திரம் இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் நாளாக உள்ளது. ஓம் சூரிய பகவானே போற்றி. சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி. சூர்யா போற்றி. சந்திரா போற்றி. வீரியா போற்றி. வினைகள் கலவாய். சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். மேலும் உங்கள் செயலில் வளைந்து கொடுக்கும் தன்மையை முன்னெடுக்க உதவும். அதே சமயம் நெகட்டிவ் உணர்ச்சிகளை, அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற உணர்ச்சிகளை விட்டொழிக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இவை உங்கள் மனதில் தொந்தரவு ஏற்படுத்தி உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். இன்று நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் வாக்குறுதிகளை கவனமாக கையாள வேண்டும். உங்கள் உணர்வுகளை சீராக்கி தேவையற்ற நிதி வெளியீடுகளை தவிர்க்க நிதியை உறுதிப்படுத்தும் திட்டங்களை அடுத்தடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நகைச்சுவை என்பது உங்கள் இயல்பு. இது உங்களை சுற்றி பிரகாசமாக்கும். இந்த தன்மை மற்றும் செயல்பாடுகள் உங்கள் சூழலை நேர்மையாக மாற்றும். காதலர் இன்று மிகுந்த உணர்ச்சி அலைவரிசையில் இருப்பார். அப்போது நீங்கள் சிறந்த நடத்தை பின்பற்ற வேண்டும். உங்கள் காதலரின் மாற்றம் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக உங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடக்கூடும். இது உங்கள் மனநிலையை பாதிக்க செய்யும். எனவே சீரான முன்னேற்றத்திற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்கள் துணை உங்களின் கண்டிப்பான பேச்சுகளால் வருத்தப்படுவார். இது தவிர்க்க முடியாத நிலை. இதை உறுதியான மனதுடன் சமாளிக்க வேண்டும். இன்று குடும்பம் என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அங்கமாகும். அதனால் குடும்பத்துடன் இணைந்து நடைபயிற்சி செய்வது அல்லது நேரத்தை கழிப்பது உங்கள் உடல் மற்றும் மனநலத்திற்கு உதவும். இன்றைய நாள் உங்கள் உணர்ச்சிகளை சரியாக கையாளும் நாளாக உள்ளது. அதாவது எதிர்மறை உணர்ச்சிகளை தவிர்த்து சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு உங்கள் செயல்களை முன்னெடுத்து வாழ்க்கையில் மேலும் முன்னேற்றங்களை அனுபவிக்க முடியும். இன்று நீங்கள் விரும்பாத இடத்திற்கு பணிமாறுதல் செய்யப்படலாம். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் அதனை எதிர்கொள்வீர்கள். இதன் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பணியிட மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வியாபாரம் தொடர்பான பயணங்களில் வருத்தமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் பயணங்கள் சவாலானவை. உங்களுடைய திறமைகள் மற்றும் ஸ்மார்ட் செயல்பாடுகள் மூலம் நீங்கள் அவற்றை கடந்து செல்ல முடியும். இன்று உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் தரும். இந்த தருணம் உங்கள் குடும்பத்தில் மிகவும் சந்தோஷமான காலமாக அமையும். இன்று கலைத்துறையில் செயற்பட்டு புதிய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். அதனால் வெற்றி கொடியை ஏற்க முடியும். இது உங்களின் திறமையை மற்றவர்களுக்கு நிரூபிக்கும் வாய்ப்பு உள்ளது.
இன்று உங்கள் காதலியின் மன வருத்தங்களை நீக்குவீர்கள். அதன் மூலம் உங்கள் உறவு பாசத்துடன் இருக்கும். இன்று பழைய கடன்களை பக்குவமாக வசூல் செய்வீர்கள். இது உங்கள் நிதிநிலையை மேம்படுத்தும் மற்றும் மனநிலையையும் அமைதிப்படுத்தும். இன்று சில சவால்களும் வெற்றியும் உங்களுக்கு வழியில் இருக்கும். பணிமாற்றம், வியாபாரம் மற்றும் பயணங்கள் பற்றிய சிக்கல்கள் இருந்தாலும் நீங்கள் அவற்றை சாத்தியமாக மாற்றி உங்கள் குடும்பம் மற்றும் கலைத்துறையில் சிறந்த முன்னேற்றங்களை அனுபவிக்க முடியும். இன்று ஓய்வில்லாமல் உழைப்பீர்கள். உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இன்று பயனுள்ள முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பணி நிமித்தமான பயணம் காணப்படும். இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இன்று வெளியிடங்களுக்கு சென்று இருவரும் இணைந்து மகிழ்ச்சியுடன் இன்றைய நாளை கழிப்பீர்கள். இருவரிடையே நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். இன்று நிதிநிலை சிறப்பாக இருக்கும். உங்கள் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பீர்கள். இன்று திருமண வாழ்க்கையில் சில மனக்கசப்பை சந்திக்க வாய்ப்புள்ளது. சகோதரின் உதவியால் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். இன்று துணைக்கு பரிசு வாங்க நினைப்பீர்கள். நண்பர்களுடன் உல்லாசமாக நேரத்தை செயல்படுவீர்கள். உங்கள் வேலையை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இன்று செயல்பட வேண்டிய நாளாக உள்ளது. இன்று கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. எவ்வளவுதான் இழுத்து பிடித்தாலும் தேவையற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் காசு செலவாக வாய்ப்புகள் உள்ளது. கூடுமானவரை இன்று ஷாப்பிங் போகாதீங்க. தள்ளுபடி விலையில் எந்த பொருட்களையும் வாங்காதீங்க. ஃபோனில் ஆன்லைனில் அதிக நேரம் இருக்காதீங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. ஆகையால் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். இன்று குடும்பத்தில் பாசமும் பற்றும் அதிகரிக்கும். வாகனங்களில் மெதுவாக செல்வது நல்லது. உத்தியோகத்தில் அமைதியும் நிலவும். இன்று தாய்வழி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை இன்று எடுப்பீர்கள். உத்தியோக பணிகளில் திருப்தி உண்டாகும். வெளியூர் பயணங்களால் இன்று ஆதாயம் ஏற்படும். ஆரோக்கிய சிந்தனைகளும் இன்று ஏற்படும். பங்குதாரரிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இன்று உங்களுக்கு கவனம் வேண்டிய நாளாக உள்ளது. இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசிக்கான நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் இன்று வேறுபாடுகள் குறையும் நாளாக உள்ளது. பூரம் நட்சத்திரம் இன்று உங்களுக்கு திருப்தி உண்டாகும். உத்திரம் நட்சத்திரம் இன்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஓம் புதன் பகவானே போற்றி. இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி. பதன் தந்தருள்வாய் பன்னொழியானே உதவியே ஆளும் உத்தமா போற்றி. புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. கன்னிராசி நேயர்களே, இன்று சில முக்கியமான முன்னேற்றங்களும் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் உள்ளன. இன்று உயர்ந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கூட்டத்தில் பயணம் செய்யும் போது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை கொடுக்க வேண்டும். கெட்ட சூழ்நிலைகளில் சிக்காமல் பயணத்திற்கு முன்னர் தேவையான முன்னேற்றங்களை மேற்கொள்வது நல்லது. இன்றைய தினம் நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். உங்கள் விரிவான திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் வெற்றியடைய வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கும். எனவே ஒழுங்கு மற்றும் கவனத்துடன் பணத்தை செலவிடுவது நல்லது. இன்று வீட்டில் சிறிய சிக்கல் இருந்தாலும் நீங்கள் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயல்பட்டால் அவற்றை சரி செய்ய முடியும். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல தொடர்பு மற்றும் புரிதலை பேணி வீட்டில் அமைதி ஏற்படுத்துங்கள். இன்று உங்கள் அன்புக்கு உரியவரிடமிருந்து பரிசு அல்லது அன்பளிப்பு பெறுவதால் மிகவும் உற்சாகமான நாளாக இருக்கும். இது உங்கள் உறவில் மகிழ்ச்சியையும் அன்பையும் பெருக்கும். இன்று சோஷியல் மீடியாவில் உங்கள் திருமண வாழ்க்கை பற்றிய பல ஜோக்குகள் பார்ப்பீர்கள். அதை கவனமாக எடுத்து அதன்படி செயல்படுவது நல்லது. இன்று ஆரோக்கியம் பராமரிக்க நல்ல தூக்கம் மிகவும் முக்கியம். இன்றைய நாளில் உங்கள் உடல் மற்றும் மனதை சமநிலை பெறுவதற்கு கவனம் செலுத்துங்கள். இன்று உங்கள் நிதிநிலை மேம்படும். ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் குடும்ப உறவுகள் மற்றும் காதலுடன் நேரத்தை செலவிடுவதால் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க முடியும். ஆரோக்கியம் மற்றும் தூக்கம் இந்த நாளில் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இன்று ரியல் எஸ்டேட் தொழிலில் எதிர்பாராத ஏற்றம் கிடைக்கும். அதன் மூலம் ஒரு முக்கிய சாதனை அடைய வாய்ப்புள்ளது. இது உங்கள் தொழிலுக்கு புதிய மாற்றம் மற்றும் செல்வாக்கை அதிகரிக்கும். இன்று கலைத்துறையில் தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய கலை தொழிலில் அதிக வெற்றியும் பார்ப்பீர்கள். உங்கள் திறமைகளை மேலும் வளர்க்க முடியும். இன்று கடுமையான நோய் தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடுவீர்கள். இது உங்கள் ஆரோக்கியத்தை மீண்டும் உறுதி செய்யும். நீங்கள் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகளை இன்று பயன்படுத்திக் கொள்வீர்கள். இது உங்களுக்கு முன்னேற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் எதிர்கொள்கின்ற இடையூறுகளை இன்று குறைப்பீர்கள். இன்று உங்கள் தொழிலில் எடுக்கும் முடிவுகள் சிறந்த வகையில் செயல்படும். இன்று ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு பெறும் வாய்ப்பு உண்டு. உங்கள் உழைப்புக்கும் கடுமையான முயற்சிக்கும் கிடைக்கும் பரிசு. இந்த உயர்வு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்.
இன்று உங்கள் தொழில் நிலையிலும் கலைத்துறையிலும் உத்தியோக வாழ்க்கையிலும் முக்கிய முன்னேற்றங்கள் உள்ளன. ஆரோக்கியம் நல்லதாக இருக்கும். இந்த நாளில் முழு தன்னம்பிக்கை மற்றும் செயல்திறன் உங்களிடம் உள்ளது. இன்று சம்பவங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய உங்கள் செயல்களை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி வைப்பது நல்லது. இன்று பணிகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. இன்று மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. இன்று அமைதியாக இருக்க வேண்டும். உங்கள் துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொண்டால் மகிழ்ச்சி நிலவும். இன்று பணவரவு குறைந்து காணப்படும். எனவே தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது அவசியம். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உங்கள் கண்களுக்கு போதிய கவனமும் சிகிச்சையும் மேற்கொள்வது நல்லது. இன்று எந்த ஒரு வேலைகளையும் முடிப்பதில் கடின உழைப்பு தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். இன்று பெற்றோரின் ஆதரவையும் மகிழ்ச்சியையும் பெறுவீர்கள். உடல்நலம் தொடர்பான கவலைகள் இன்று விலகும். இன்று சுயநலமாக சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காது. ஆகையால் சற்று மனக்கவலை அடைவீர்கள். இன்று ரொம்பவும் பொறுமையாக நடந்து கொள்வீர்கள். எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது. நல்லது நடக்கும் என்று நம்புவீர்கள். பாராட்டும் உங்களுக்கு இன்று கிடைக்கும். இருந்தாலும் பெரிய மனுஷன் தன்மை உங்களோடு இருக்கும். வேலையிலும் தொழிலிலும் எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் இருக்கும். குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மூன்றாவது நபரை நம்பி குடும்பத்திற்குள் விடாதீர்கள். அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். இன்று வீண் கோபம், மன உளைச்சல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். திருமண காரியம் இன்று கைகூடும். உத்தியோகத்தில் இன்று வேலைச்சுமை அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு சோர்வு ஏற்படலாம். இன்று மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி காண்பீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல் குறையும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை அறிந்து இன்று செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு கற்றல் திறனில் புதுவிதமான சூழல் காணப்படும். நீண்ட நாள் ஆசைகளும் எண்ணங்களும் இன்று நிறைவேறும். சட்ட நுணுக்கங்களை இன்று புரிந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் நாளாக உள்ளது. இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கன்னி ராசிக்கான நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் இன்று இன்னல்கள் குறையும் நாளாக உள்ளது. அஸ்தம் நட்சத்திரம் இன்று உங்களுக்கு புதுமை உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் இன்று புரிதல் ஏற்படும் நாளாக உள்ளது. ஓம் சுக்கிர பகவானே போற்றி. சுக்கிரமூர்த்தி சுபசுகமேவாய் வக்கரமின்றி வரமிகு தருவாய். வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. துலாம் ராசி நேயர்களே, இன்று பல உற்சாகமான நிகழ்வுகள் மற்றும் சந்தோஷ தருணங்கள் உள்ளன. இன்று முதியவர்கள் கூடுதல் சக்தியை பாசிட்டிவாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அவர்களின் அனுபவம் மற்றும் அறிவு இன்று குடும்பத்தினருக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். இன்று பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்தால் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும். பணம் சேர்க்க சிறந்த வாய்ப்பு உள்ளது. ஆனால் முதலீட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்று தூரத்துள்ள உறவினரிடமிருந்து வரும் எதிர்பாராத தகவல் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும். இந்த தகவல் குடும்ப உறவுகளையும் நல்ல புரிதலுக்கு வழிகாட்டும். இன்று உங்கள் உறவில் இதுவரை இருந்த சிக்கல்கள் மற்றும் குழப்பங்கள் தீரும். இது உறவில் அமைதியையும் பாசத்தையும் உறுதிப்படுத்தும் அருமையான நாளாக உள்ளது. இன்று குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது அடிக்கடி உங்களுக்கான நேரத்தை மறந்து விடுவீர்கள். ஆனால் உங்கள் நேரத்தை விரிவாக பயன்படுத்த வேண்டும். இன்று உடல் ரீதியான நெருக்கம் மற்றும் உறவு சிறப்பாக இருக்கும். இது உங்கள் துணையுடன் உறவின் பரஸ்பர அன்பை தூண்டும். இன்று உங்கள் எண்ணங்களை பிரகாசிக்க ஒரு சிறந்த நபரின் வாழ்க்கையை படிக்கலாம். அதனால் உங்களுக்கு புதிய கருத்துகள் மற்றும் ஆர்வம் கிடைக்கும். இன்று உங்கள் உறவுகள் மற்றும் குடும்பத்தில் சிறந்த சமரசத்தை உருவாக்கும் நாளென்று சொல்லலாம். உங்கள் நேரத்தை குடும்பத்தோடு செலவிட்டு உங்களின் அன்பான உறவில் புதிய பரிமாணங்களை அனுபவிக்க முடியும். முதலீட்டிலும் சிறந்த தகவலிலும் உணர்ச்சி என்ற அம்சத்தில் அனைவரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று சில ஏமாற்றங்களையும் சந்திக்கலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும். அடுத்தவர் தரும் வாக்குறுதியை நம்பாமல் உங்கள் கடின உழைப்பை நம்பி செயலாற்றினால் வெற்றி நிச்சயமாக உண்டு. இன்று பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. உங்கள் சக பணியாளர் ஆதரவும் கிடைக்காது. இன்று உங்கள் துணையிடம் உணர்ச்சிவசப்படுவீர்கள். இதனால் உறவில் அமைதியின்மை ஏற்படும். இன்று சில பணவரவுகள் காணப்பட்டாலும் செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருக்கும். உங்கள் பணத்தை சிறந்த முறையில் செலவு செய்வது நல்லது. இன்று உடல் உழைப்பு காரணமாக கால்களில் வலி ஏற்படலாம். முறையான உடற்பயிற்சியும் தியானமும் இதற்கு சிறந்ததாக இருக்கும். இன்று பணவரத்து அதிகமாகி வீட்டு கடனில் ஒரு பகுதியை அடைப்பீர்கள். வெளிநாட்டு பயணத்தில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் மூலம் இன்று உத்தியோகத்தில் உதவிகள் பெறலாம்.
பிள்ளைகளின் நடத்தையால் பெருமைப்படுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். பொருளாதார மேம்பாடும் இன்று உங்களுக்கு உண்டு. இன்று உங்களின் செல்வம் பெருகும். சொத்து வாங்குதல் அல்லது விற்பது தொடர்பான விருப்பங்கள் நிறைவேறும். நண்பர்களின் ஆதரவும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். துணைக்கு பரிசு வாங்க நினைப்பீர்கள். பிறரிடம் சிக்கியுள்ள பணம் திரும்ப கிடைக்க இன்று வாய்ப்புள்ளது. இன்று உங்களின் நிதிநிலை பலப்படும். குடும்ப பொறுப்புகளை இன்று நிறைவேற்றுவீர்கள். இன்று சாதனை படைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் இருக்கும். உயர்கல்வி படிக்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் கூட நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கலைஞர்களுக்கு இன்று சிறப்பான நாளாகவும் இருக்கும். தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கும். சின்ன சின்ன வியாபாரிகளும் இன்று சந்தோஷப்படும் அளவுக்கு நிகழ்வுகளும் நடக்கும். இன்று குடும்பத்தில் குதாகலம் பூத்து குலுங்கும். பயணங்களால் அலைச்சலும் அதிகரிக்கும். நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் இன்று தானாக விளங்கும். தொழில் வியாபாரம் இன்று வளர்ச்சி பெருகும். இன்று ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்வாதங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தாய்மாமன் வழியில் ஆதரவும் கிடைக்கும். கடன் செயல்களில் தெளிவு உண்டாகும். தூக்கமின்மை பிரச்சனைகள் இன்று குறையும். புதிய உணவுகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு உதவி கிடைக்கும் நாளாக உள்ளது. இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். துலாம் ராசிக்கான நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக உள்ளது. சுவாதி நட்சத்திரம் இன்று உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரம் இன்று எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. ஓம் செவ்வாய் பகவானே போற்றி. சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவிலா தருவாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி. அங்காரகனே அவதிகள் நீக்கும். துணிச்சல்காரன் செவ்வாயே ராசி அதிபதியாக கொண்ட விருச்சக ராசி நேயர்களே. விருச்சக ராசி நேயர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. விருச்சக ராசி நேயர்களே, இன்று முக்கியமான முன்னேற்றங்கள் மற்றும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் உள்ளன. உணவுக்கு உப்பு சுவை சேர்ப்பது போல வாழ்க்கையில் சில சவால்கள் மற்றும் குறைக்கப்பட்ட மகிழ்ச்சிகள் இருக்கும். அவற்றை எதிர்கொள்வதன் மூலம் உண்மையான மகிழ்ச்சியின் மதிப்பை உணர முடியும். இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு அந்த வகை உணர்வை கொடுக்கும். இன்று நிதி பற்றாக்குறையை தவிர்க்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பட்ஜெட்டை மீறாமல் தேவையான செலவுகளை மட்டுமே செய்து குறைந்த செலவில் மிகுந்த பயன்களை அடையுங்கள். பொருளாதார கட்டுப்பாடும் இன்று முக்கியம். இன்று உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டு வேலையை முடிக்க உதவி செய்ய வேண்டிய நேரமாக உள்ளது. நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டினால் அவர்கள் பணியில் கவனம் செலுத்துவார்கள். இன்று உங்கள் இதயம் மற்றும் மனதில் ரொமான்ஸ் இருக்கும். இந்த உணர்வு உங்கள் மனதில் அமைதியான நிலையை உருவாக்கும். உங்கள் காதலுக்கான உறவு தற்போது சிறப்பாகவே உள்ளது. பிறருக்கு உதவி செய்வதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் இன்று செலவிடுங்கள். இதனால் உங்களுக்கு சமூக உணர்வு மேலும் மேம்படும். ஆனால் உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இன்று உங்கள் வேலை பலரும் பாராட்டும் வகையில் இருக்கும். உங்கள் திறமைகளும் உழைப்பும் மற்றவர்களின் பாராட்டுக்கு உரியதாக அமையும். இன்று அமைதி என்பது உங்கள் இதயத்தில் இருக்கும். இது உங்கள் மனதை அமைதியாக்கி வீட்டின் நல்ல சூழ்நிலையை உருவாக்க உதவும். குடும்ப உறவுகளிலும் வேலைகளிலும் நீங்கள் அமைதியுடன் செயல்பட முடியும். இன்று சில சவால்கள் இருக்கிறது. உங்களின் முயற்சிகள் மற்றும் சிறந்த சமரசம் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவான அமைதி மற்றும் மகிழ்ச்சி அடைய முடியும். நிதி மேலாண்மையும் வேலைத்திறனும் இந்த நாளில் முக்கிய பங்கு வகிக்கும். இன்று ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை அளிக்கும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மேற்கொள்வது சிறந்தது. இன்று உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும். இன்று உங்கள் துணையுடன் மோதலும் ஏற்படும். உரையாடும் போது சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. நிதி நிலைமை இன்று சிறப்பாக இருக்காது. கூடுதல் செலவுகளை சந்திக்க நேரும். ஆகையால் நிதிநிலையை சற்று கவனமாக கையாள வேண்டும். இன்று பரபரப்பான பணிகள் காரணமாக தலைவலி அல்லது கால்வலி ஏற்படலாம். யோகா மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். இன்று குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் நிலைகுலைந்து போவீர்கள். கைக்கு எட்டிய வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாமல் தடுமாறுவீர்கள். வியாபார கடன்களை வசூலிப்பதில் இன்று சிரமம் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இன்று கலக்கமடைவீர்கள். கணவன் மனைவி இருவரும் பழைய விஷயங்களை கிளறி இன்று அமைதியை கெடுத்துக் கொள்வீர்கள். ஆகையால் பழைய விஷயங்களை பேசுவதை தவிர்த்து விடுவது நல்லது. இன்று உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். வீட்டிலும் வெளி இடத்திலும் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புள்ளது. வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். இன்று பொறுமையுடனும் திறமையுடனும் எதிரிகளை போட்டியாளர்களையும் சமாளிப்பது நல்லது. இன்று உங்கள் மனம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் பேச்சில் மென்மையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று ரொம்பவும் நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் நிறைய பாடங்களையும் படிப்பீர்கள்.
நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையிலும் தொழிலிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து விலகும். இன்று மாலை உடல் சோர்வு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. இன்று குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும். வெளிதேச உறவினரிடமிருந்து நல்ல செய்தியும் வரும். கடினமாக வேலைகள் கூட இன்று எளிதில் முடிக்க முடியும். தொழில் வியாபாரம் இன்று சிறப்பாக அமையும். இன்று குடும்ப உறுப்பினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. இன்று தனவரவுகள் மூலம் சேமிப்பு ஏற்படும். வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்பட வேண்டும். வித்தியாசமான கற்பனைகள் மூலம் குழப்பமான சூழல் ஏற்படும். வர்த்தக செயல்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது. மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகள் பிறக்கும். இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். விருச்சிக ராசிக்கான நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம் இன்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக உள்ளது. அனுஷம் நட்சத்திரம் இன்று உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் இன்று உங்களுக்கு தெளிவுகள் பிறக்கும் நாளாக உள்ளது. ஓம் குரு பகவானே போற்றி. குணமிகு வியாழ குணமகவானே மனமுள்ள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரக தோஷமின்றி கடாட்சி தருவாய். குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. தனுசு ராசி நேயர்களே, இன்று பல விசாரணைகள் மற்றும் வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் சில எச்சரிக்கைகள் மற்றும் சிக்கலும் உள்ளன. இன்று நீங்கள் எல்லையில்லாத சக்தி மற்றும் மகிழ்ச்சியான உணர்வில் மூழ்கி போவீர்கள். இன்று உங்களால் செய்ய முடியாத செயல்களை செய்யாமல் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களை முன்னேற்றிக் கொள்வீர்கள். இன்று உங்கள் உற்சாகமான நாளாகவும் இருக்கும். இன்று பல புதிய திட்டங்கள் உங்களிடம் வைக்கப்படும். இவற்றை எடுத்துக்கொள்ளும் முன் அவற்றின் சாதக பாதங்களை கவனமாக பாருங்கள். இன்று சில நிதி திட்டங்கள் சரியானவை போல தோன்றினாலும் அவற்றில் உள்ள ஆபத்துகளை தவிர்க்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்று உங்கள் நண்பர்களுடன் மற்றும் புதியவர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில புதிய சந்திப்புகள் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை உண்டாக்கும். அவற்றை சரியாக புரிந்து செயல்படுவது முக்கியம். இன்று ரொமான்ஸ் வாழ்க்கை சிக்கலை ஏற்படுத்தலாம். உங்கள் உறவில் சில கருத்து வேறுபாடுகள் மற்றும் குழப்பங்கள் ஏற்படும். இதனால் மனதில் குழப்பம் மற்றும் நேரம் செலவாகும். இன்று சில இன்ட்ரெஸ்டிங்கான அழைப்பிதழ்கள் உங்களுக்கு வரும். அதனுடன் ஆச்சரியமான பரிசுகள் கூட உங்களை தேடி வரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் எதிர்பாராத அதிர்ச்சியையும் தரும். இன்று ஒரு உறவினர் உங்களுக்கான சர்ப்ரைஸ் தருவார். இதனால் உங்கள் தினசரி திட்டங்கள் மற்றும் வழக்கமான செயல்பாடுகள் குறுக்கிடும். ஆனால் இது உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை உண்டாக்கும். இன்று நீங்கள் புகழ் உலகில் துளைந்து போனாலும் உங்கள் செயல்கள் மற்றும் நடத்தை நீங்கள் எண்ணியதை விட பரவலாக அமையும். அதனால் உங்கள் குடும்பத்திற்கு தொந்தரவு ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வது மற்றும் அவற்றில் நுணுக்கமாக நடப்பதும் நல்லது. இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய சந்திப்புகள், பரிசுகள் மற்றும் மகிழ்ச்சிகள் உண்டாகும். ஆனால் நிதி திட்டங்கள், ரொமான்ஸ் மற்றும் உறவினரின் சர்ப்ரைஸ் போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குடும்ப உறவுகளின் தனிமையை பராமரிப்பது சிறந்தது. இன்று உறுதியாக நற்பலன்கள் கிடைக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற காண்பீர்கள். இன்று பணியில் வளர்ச்சியை காண்பீர்கள். சக பணியாளர்கள் இன்று ஆதரவாக இருப்பார்கள். இன்று உங்கள் துணையிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்படும். இன்று பூர்வீக சொத்து வகையில் வரவு காணப்படும். உங்கள் சேமிப்பும் உயரும். இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். இன்று அலுவலக பணி தொடர்பாக அலைய வேண்டிய கட்டாயம் நிலைக்கு ஆளாவீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள். வாடிக்கையாளரிடம் வாக்கு சாதுரியமாக பேசாவிட்டால் நஷ்டம் அடைவீர்கள். அலட்சியமாக வேலை செய்தால் இன்று ஆபத்தில் சிக்கலாம். இன்று சந்திராஷ்டமம் உள்ளதால் எச்சரிக்கை தேவை. இன்று தொண்டு உணர்வும் அதிகரிக்கும். ஆன்மீக யாத்திரை செல்ல இன்று வாய்ப்புள்ளது. இன்று உங்கள் புகழ் அதிகரிக்கும். நிதிநிலை சாதகமற்றதாகவும் இருக்கும். அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்யக்கூடியவர்கள் செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் தேவை. இல்லையெனில் தேவையற்ற நஷ்டத்தை சந்திக்க நேரலாம். இன்று ரொம்பவும் பொறுமையாக இருப்பீர்கள். பிரச்சனைகள் வரும், ஆனால் பொறுமையாக இருப்பீர்கள். எதிரிகளால் வாக்குவாதம் ஏற்படும். நல்ல விஷயங்களை இழப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் எல்லாம் விதிப்படி நடக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய மனதை தேற்றிக்கொள்வீர்கள். சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்கும் போதுதான் வாழ்க்கையில் பெரிய நன்மைகள் நம்மை தேடி வரும். நல்ல நல்ல அனுபவங்களும் கிடைக்கும். ஆக இன்று எதற்காகவும் சோர்ந்து போக வேண்டாம். இன்று குடும்ப நன்மைக்கான விஷயங்கள் விரைந்து செய்ய முடியும். மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டாம். வெளிமாநில தொடர்புகள் கிட்டும். தொழில் வியாபாரம் இன்று செழிப்பாக இருக்கும்.
இன்று குடும்ப உறுப்பினரிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் இன்று குறையும். பயணம் மூலம் சில மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வேலையில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக உள்ளது. இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். தனுசு ராசிக்கான நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் இன்று கவனமாக இருக்க வேண்டும். பூராடம் நட்சத்திரம் இன்று உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் இன்று தடைகள் நீங்கும் நாளாக உள்ளது. சனி பகவானே போற்றி, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவே திருள்வாய், சச்சிரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. மகர ராசி நேயர்களே, இன்று பல சுவாரஸ்யமான மற்றும் மகிழ்ச்சியான தருணங்கள் உள்ளன. ஆனால் சில கவனத்துடன் செயல்பட வேண்டிய விஷயங்களும் உள்ளன. இன்று உங்கள் நம்பிக்கை வாசனைமிக்க மலரைப் போல பூக்கச் செய்யும். உங்களின் திறமை மற்றும் தன்னம்பிக்கை உங்கள் வழியை சிறப்பாக வைக்கும். இன்று பணியிடத்தில் அல்லது வியாபாரத்தில் சிறிய அலட்சியமும் உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும். இந்த நாளில் கவனமாக இருந்தால் பண பற்றாக்குறையை தவிர்க்க முடியும். கவனமாக செயல்படுங்கள். இன்று பேர குழந்தைகள் உங்கள் மனதை மிகுந்த ஆனந்தத்தில் மூழ்க வைப்பார்கள். அவர்கள் கொடுக்கும் மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் சிறந்த தருணங்களை உருவாக்கும். இன்று நண்பர் பக்கத்தில் இல்லாததால் அவர்களின் அருமையை உணர்வீர்கள். இதனால் நீங்கள் அனுபவிக்கும் தனிமை உணர்வு வெளிப்படும். இன்று எதிர்பாராத இடத்திலிருந்து முக்கியமான அழைப்பு பெறுவீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்க வழிவகுக்கும். இன்று பழைய நிகழ்வுகளை மறந்து இன்பமான நாட்களை நினைத்து மகிழ்ச்சி அனுபவிப்பீர்கள். இது உங்களுக்கு ஒரு நிறைவான தருணமாக இருக்கும். இன்று உங்கள் மனைவியுடன் ஒரு மெழுகுவர்த்தி ஒளியில் இரவு உணவு உண்பதன் மூலம் உங்கள் சோர்வை நீக்கி ஒரு வாரத்திற்கு உங்கள் உறவில் புதிய பரிமாணத்தை உருவாக்கலாம். இன்று உங்கள் நம்பிக்கை, உறவுகள் மற்றும் பணியிடம், வியாபாரம் ஆகியவை கவனமாக நிர்வகிக்க வேண்டும். எதிர்பாராத அழைப்புகள் மற்றும் குழந்தைகளின் மகிழ்ச்சி உங்கள் மனதில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்து உங்களின் உறவுகளை உறுதிப்படுத்தும். இன்று தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் முயற்சி எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக வெற்றியை அளிக்கும். இன்று பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களின் அகந்தை போக்கு காரணமாக உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும். உங்கள் துணையின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு மதிப்பது நல்லது. இன்று பணவரவு குறைந்து காணப்படும். பண இழப்பிற்கான வாய்ப்பும் உள்ளது. சற்று கவனமாக இருங்கள். இன்று தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக குழப்பம் மட்டுமின்றி தலைவலியும் ஏற்படும். ஆகையால் உங்கள் நலனில் சற்று அக்கறையோடு இருங்கள். இன்று ஆன்மீக பணியில் அதிக நாட்டம் கொள்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் இன்று பெருமை அடைவீர்கள். உடன் வேலை பார்க்கும் பெண்ணின் உள்ளத்தை கொள்ளையடிப்பீர்கள். குடும்ப உறவுகளை ஒன்றிணைக்க இன்று பாடுபடுவீர்கள். பணியிடத்தில் இன்று உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும். இன்று நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விலையுயர்ந்த பொருள் அல்லது சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு கிடைக்கும். இன்று செலவுகளை செய்து மகிழ்வீர்கள். மாமியாரிடம் இருந்த மரியாதை கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வாய்ப்புகள் அமையும். புதிய விஷயத்தில் முதலீடு செய்வதற்கு சாதகமான நாள் என்றும் சொல்லலாம். எதிர்காலத்தில் அதற்கான முழு பலனையும் பெறலாம். இன்று புகழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். நீங்கள் செய்த வேலை செய்யாத வேலைக்கும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு சில பேருக்கு எதிர்பாராமல் வந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கும். சில பேருக்கு இடமாற்றமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாயகம் திரும்ப வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். சுப செலவுகளும் இன்று ஏற்படும். இன்று சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும். தொழில் வியாபாரம் இன்று சீராக இருக்கும். இன்று திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஒப்பந்த பணிகள் சாதகமாக நிறைவேறும். திறமைகள் வெளிப்பட்டு இன்று பாராட்டுகளையும் பெறுவீர்கள். கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். இன்று பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். மாறுபட்ட சிந்தனை மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு யோகம் நிறைந்த நாளாக இருக்கும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசிக்கான நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் இன்று உங்களுக்கு சாதகம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரம் இன்று மதிப்புகள் மேம்படும் நாளாக உள்ளது. அவிட்டம் நட்சத்திரம் இன்று உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. ஓம் சனி பகவானே போற்றி, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவே துருள்வாய், சச்சிரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. சனியின் ஆதிக்கத்தை பெற்ற கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. கும்பராசி நேயர்களே, இன்று சில முக்கியமான தருணங்கள் மற்றும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் உள்ளன.
இன்று உங்கள் குழந்தைகளின் திறமை வெளிப்பட்டு ஆழ்ந்த மகிழ்ச்சியை தரும். அவர்கள் சாதனைகளை பார்த்து உங்களுக்கு பெருமை கிடைக்கும். இது ஒரு சிறந்த தருணமாகவும் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். இன்று நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான விஷயத்தில் வெற்றியை பெற முடியும். இதனால் உங்கள் நிதிநிலை மேம்படும். இன்று கடன் அல்லது பண வருமானம் தொடர்பான நன்மையை அனுபவிக்க வாய்ப்புண்டு. இன்று வீட்டில் சடங்குகள் நடைபெறும். இது குடும்பத்தில் புதிய சம்பவங்களையும் சமூக உறவுகளையும் கொண்டு வரும். இந்த நிகழ்வுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கும். இன்று உங்கள் பங்குதாரர் உங்களை பற்றி நன்றாக நினைப்பார். இன்று சில நேரங்களில் அவர் மேல் நீங்கள் கோபப்படலாம். ஆனால் அவரது வார்த்தைகளை புரிந்து கொள்வது முக்கியம். அவைகளை மனதில் எடுத்து உங்களின் கூட்டு முயற்சியில் அடுத்த நிலையை எடுங்கள். இன்று உங்கள் இலவச நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி கடந்த காலத்தில் முடிக்கப்படாத படைப்புகளை முடிக்க முயற்சியுங்கள். இதனால் கடந்த தவறுகளை திருத்த முடியும். இன்று உங்கள் துணையின் உடல் பாதிப்பு உங்களுக்கு கவலையூட்டும். இதனால் உங்கள் மனதில் கொஞ்சம் அச்சமும் கவலையும் ஏற்படும். அவருக்கு ஆதரவாக இருங்கள். இன்று உங்கள் எண்ணங்களை பிரகாசிக்க ஒரு சிறந்த நபரின் வாழ்க்கையை படிப்பதன் மூலம் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். இது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் மற்றும் புதிய ஊக்கத்தையும் தரும். இன்று உங்கள் குழந்தைகளின் திறமைகள், பண விஷயங்களில் வெற்றி, குடும்ப உறவுகள் மற்றும் சிறந்த நேரத்தை பயன்படுத்துவது ஆகியவை முக்கியமாக இருக்கும். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. இன்று உங்கள் செயல்களை மேற்கொள்வதில் தடைகள் ஏற்படும். ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன் 2 முறை யோசிக்க வேண்டும். தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடு காணப்படும். இன்று சக பணியாளருடன் சூடான விவாதங்கள் அல்லது அகந்தை உணர்வுகள் தலை தூக்கும். அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காமல் இருப்பது நல்லது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். இன்று நிதி நிலைமை சாதகமாக இருக்காது. தேவையற்ற செலவுகளால் கவலை ஏற்படும். கண்களில் எரிச்சல் ஏற்பட இன்று வாய்ப்புள்ளது. கண்களில் கவனம் செலுத்துவது நல்லது. அடிக்கடி குளிர்ந்த நீரால் உங்கள் கண்களை கழுவுவதும் நல்லது. இன்று உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்று உறுதியாக இருப்பீர்கள். தொழில் தொடர்பான இழுபறி நிலைகளை மாற்றுவீர்கள். வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பணவரவால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அரசு வேலையில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வீர்கள். இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. இன்று விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் உள்ளது. சொந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த நாட்களாக இருந்த தடை தாமதங்கள் விலகும். தொழில் முன்னேற்றமும் கண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சகோதரின் திருமணம் தொடர்பாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மனைவியுடன் சில வாக்குவாதங்களும் ஏற்படும். இன்று துணையின் உணர்வுகளை புரிந்து செயல்படுவது நல்லது. இன்று ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இறை வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் கோவிலுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வியாபாரம் வேலையெல்லாம் குறித்த நேரத்தில் முடியும். இன்று கடமையில் கண்ணியமாக நடந்து கொள்வீர்கள். இன்று பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் சிலர் உதவி கேட்டு வருவார்கள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். இன்று வியாபார பணியில் லாபங்கள் ஏற்படும். குடும்ப உறுப்பினரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு ஏற்படும். பயணம் மூலம் சில மாற்றமான வாய்ப்புகளும் உருவாகும். எதிலும் திருப்தியற்ற மனநிலை ஏற்பட்டு இன்று நீங்கும். சமூகம் தொடர்பான சிந்தனைகள் இன்று அதிகரிக்கும். கனிவான பேச்சுகள் உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும். இன்று உங்களுக்கு செலவு நிறைந்த நாளாக இருக்கும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிப்பச்சை நிறம். கும்பராசிக்கான நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம். இன்று உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரம். இன்று புது வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. பூரட்டாதி நட்சத்திரம். இன்று உங்களுக்கு மதிப்புகள் மேம்படும் நாளாக உள்ளது. ஓம் குரு பகவானே போற்றி. குணமிக வியாழ குணபகவானே மனமுள்ள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரக தோஷமின்றி கடாட்சி தருவாய். குருவை ராசிநாதனாக கொண்ட மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. மீனராசி நேயர்களே, இன்று உங்கள் மனநிலை மற்றும் குடும்ப தொடர்புகள் முக்கியமாக இருக்கும். இன்று நல்ல நேரம் காத்திருக்கிறது. நீங்கள் உற்சாகமாக இருந்தால் இந்த நாளை முழுவதும் பயனுள்ளதாக முடிக்க முடியும். கூடுதல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் முக்கியமான செயல்களை எளிதாக நிறைவேற்றுவீர்கள். நீங்கள் திருமணம் ஆர்வராக இருந்தால் இன்று உங்கள் குழந்தையை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்துவது நல்லது. அவர்களின் உடல்நலம் பாதிக்கப்படாததை உறுதி செய்யவும். இல்லாவிடின் உங்கள் குழந்தையின் உடல்நலத்திற்காக அதிகமாக பணம் செலவழிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். அதனால் இன்று அவர்களுக்கு சிறந்த கவனம் வழங்க வேண்டும். இன்று உங்கள் வாழ்க்கையில் அந்தரங்கமான மற்றும் இரகசியமான தகவலை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்க வேண்டும்.
இந்த தகவல் வெளிவருவது உங்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். இன்று உங்கள் காதலர் உங்களை வெறுத்தாலும் அவருக்கு காதலை காட்டுங்கள். ஒரே நேரத்தில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது இது உங்கள் உறவை மேம்படுத்தும். உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதன் மூலம் உறவின் முந்தைய குழப்பங்களை தவிர்க்க முடியும். இன்று உங்கள் துணையால் இழப்பு ஏற்படும். அதனால் பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. இன்று சுவையான உணவு உங்கள் வீட்டில் தயாரிப்பார்கள். இது ஒரு சிறந்த தருணமாக அமையும். உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் உணவு பகிர்ந்து சோகம் மற்றும் சிரமங்களை தவிர்க்கும் வழியாக உள்ளது. இன்று உற்சாகமான நாள். உங்கள் குழந்தைகளுக்கு கவனம், ரகசிய தகவல் மற்றும் காதல் தொடர்பான சில சிக்கல்கள் உண்டாகலாம். அதனை அனைத்தும் நீங்கள் சமாளிக்க வேண்டும். இன்று உங்கள் மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படும். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படும். இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும். இன்று உங்கள் பணிகளை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும். இன்று குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்வது நல்லது. நிதி நிலைமை அவ்வாறு சிறப்பாக இருக்காது. இன்று கூடுதல் செலவுகளும் இருக்கும். ஆகையால் நிதிநிலையை சற்று கவனமாக கையாளுங்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படும். அவர்களின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும். ஆகையால் குழந்தைகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். பெண்கள் துணிச்சலுடன் செயலாற்றி இன்று காரிய சித்தி அடைவீர்கள். விருப்பமான உறவுகளுடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை முடித்து பாராட்டும் பெறுவீர்கள். அரசாங்க உதவிகளை இன்று சுலபமாக பெறுவீர்கள். தர்ம சிந்தனை அதிகரித்து பிறருக்கு உதவி செய்வீர்கள். இன்று சந்திராஷ்டமம் என்பதால் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. இன்று நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எந்த ஒரு செயலிலும் கூடுதல் கவனத்தோடு தேவை. வேலை தொடர்பான விஷயத்தில் மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். இன்றைய சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இன்று புதிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் சரியாக தேர்வு செய்வது அவசியமாக உள்ளது. நண்பர்களுடன் விருந்து விழாக்களில் பங்கேற்க வாய்ப்பு உள்ளது. பிள்ளைகளின் சிறப்பான செயல் கண்டு இன்று நீங்கள் மகிழ்வீர்கள். இன்று உற்சாகம் நிறைந்தும் இருக்கும். சுறுசுறுப்பாக இல்லா வேலையும் முடிக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வீர்கள். சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். நிதி நிலைமையும் மட்டும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஆகையால் சற்று பார்த்து கொள்ளுங்கள். இன்று நயமாக பேசி காரிய சாதிக்க முடியும். பொருளாதார நெருக்கடிகளும் இன்று குறையும். வாகன வசதி வாய்ப்புகள் இன்று பெருகும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையக்கூடிய நாளாகவும் உள்ளது. இன்று ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆராய்ச்சி பணிகளில் சாதகமான சூழலும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை இன்று குறையும். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் காணப்படும். இன்று உங்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மீன ராசிக்கான நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம். இன்று உங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ரேவதி நட்சத்திரம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. ஆகையால் எந்த ஒரு வேலை செய்தாலும் நிதானமாக பலமுறை யோசித்து செய்யுங்கள். வெளியில் எங்கு சென்றாலும் கவனமோடு இருங்கள். இன்று பொறுமையை காத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நன்மையை தரும். ஓம் நவகிரகங்களே போற்றி. நவகிரக நல்லாசையுடன் இன்றைய 12 ராசிகளை கூறிய பலனை பார்த்தோம். நன்றி.